சில நேரங்களில் சில மனிதர்கள் தோத்திரம் தற்கால சூழ்நிலையை பார்த்து முக்கியமான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். கடந்த 3-4 வருடத்துக்கு முன்பதாக கொரோனா என்கிற பேரழிவு வந்தது. ஆனாலும் அப்படியே நிலை இப்பொழுதும் இல்லையே. ஆண்டவர் நிலையை மாற்றினாரே. அப்பொழுது இருந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. அப்பொழுது ஜனங்கள் எவரும் வெளியே போக முடியாத சூழ்நிலை, எவரும் வேலைக்கோ வியாபாரத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, தேசம் அடைக்கப்பட்டிருந்தது. ஜனங்கள் வறுமையிலே வாழினார்கள். ஆனால் அந்த நிலையை கர்த்தர் மாற்றினார். எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு, தேச ஜனங்களுடைய அழுகுகளை கேட்டு, தேசமெங்கிலும் மாத்திரமல்ல உலகமெங்கிலும் இருந்த அந்த பேரழிவில் இருந்த ஜனங்களை காத்தார். ஆக ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒன்று இருக்கிறது. ஒருவேளை நான் நடக்கிற சூழ்நிலையை பார்த்து சில தவறான தீர்மானங்களை எடுத்துவிடக் கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த எலிமெலேக்கும் நகோமியும் செய்த காரியம், பெத்லெகேமிலே பஞ்சம் இருக்கிறது, ஆகவே ஒருவேளை தொடர்ந்து இங்கே வசித்து வந்தால் நம்முடைய செல்வங்கள் அழிந்து போய்விடும் அல்லது குறைந்து போய்விடும் என்று சொல்லி பயந்து மோவாபுக்கு சென்றிருக்கலாம் என்று கணிக்கிறார்கள். சில சமயங்கள் வீணான பயங்கள் தேவையில்லாத இழப்புகளை நம் வாழ்க்கையில கொண்டு வந்துவிடும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, பயப்படாதே, உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அநேக அடைக்கான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவித்துவது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையலுக்காக கவலைப்படும். இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப இவங்க பயந்து போய் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, போனது ஸ்தோத்திரம், ஒருவேளை போயிருந்தா கூட திரும்ப வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி திரும்பி வந்திருந்தா கணவரை 2 மகன்களை நகோமி இழந்திருக்க அவசியம் இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். ஏன்னா மோவாப்னா அருவருப்பு. தேவன் அருவருக்கிற இடத்திற்கு, தேசத்திற்கு தோத்திரம் பெத்லெகேமின் ஊரானாகி இந்த மனுஷன் இஸ்ரவேலன் சென்றிருக்க கூடாது. தோத்திரம். என்ன பஞ்சம் இருந்தாலும் என்ன குறைவு இருந்தாலும் ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆக என்ன நடந்தாலும் கர்த்தரை போஷிக்க போதுமானவர், கர்த்தரை நடத்த போதுமானவர், கர்த்தரை வழிநடத்தவர் போதுமானவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொடர்ந்து பெத்லெகேமிலே இருந்திருந்தால் நிச்சயமாய் ஒருவேளை தன் கணவரையும் தன் 2 பிள்ளைகளையும் இவள் இழந்திருக்க வாய்ப்பில்லை என்று அநேகர் கருதுகிறார்கள். அப்ப காரணம் என்ன? இந்த தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 இழப்பதற்கு காரணம் அருவருக்க அந்த மோவாப் தேசத்திற்கு அவசரப்பட்டு போனது மாத்திரமல்ல, அங்கேயே தங்கிவிட்டது ஒரு பெரிய தவறாக ஸ்தோத்திரம் வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அல்லேலூயா. சத்தமாய் ஆமென். நடந்த விஷயம் நகோமி சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன் மோவாப் தேசத்துக்கு. ஆனால் 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கீள். நீங்கள் என்னை நகோமி என்பானே. முன்னமே உங்களுக்கு சொன்ன நகோமி என்றால் இன்பம் என்று அர்த்தம். ஆக இன்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இப்பொழுது துன்பத்தில் முடிவதற்கு காரணம் இவள் மோவாப் தேசத்துக்கு சென்றது, அங்கே சென்று அங்கேயே தங்கி இருந்தது. இப்படி சொல்லுகிறார்கள், ஒருவேளை காகங்கள் பறவைகள் நம் மீது பறப்பதை தடுக்க முடியாது, ஆனால் அவைகள் நம் தலையின் மேலே தங்கி கூடு கட்டுவதை நம்மால் தடுத்து விட முடியும். இருக்கீங்களா? எத்தனைக்கு புரியுது? பறவைகள் நம் தலை மீது பறப்பதை ஒருவேளை தடுக்க முடியாவிட்டாலும் அவைகள் நம் தலையின் மேல் தங்கி கூடு கட்டுவதை நம்மாலே தடுத்து விட முடியும். இவங்க போனது கூட சரி என்று ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் தங்கி அங்கேயே 10 வருஷம் ஜீவனம் பண்ணியது தேவனுக்கு நிச்சயமாகவே கோபத்தையும் தோத்திரம் மிகப்பெரிய சங்கடத்தையும் தேவனுக்கு உண்டாயிருக்கும். காரணம், அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமிலிருந்து அருவருக்கப்பட்ட மோவாப் தேசத்துக்கு சென்றது கர்த்தருக்கு எவ்வளவு வேணும் பிரியமாய் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு பார்த்து சொன்னாரு, இந்த தேசத்திலே இரு. தோத்திரம். அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதவிதித்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். இருக்கீங்களா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். இது கர்த்தருக்கு அற்பமான காரியம்.
சூழ்நிலைகளை பார்த்து அநேகர் தவறான முடிவுகளை தோத்திரம் எடுத்து விடுவது பின்னாட்களிலே அவர்களுக்கு மெகா பெரிய இழப்பை கொண்டு வருகிறது என்பதை இச்சத்தியத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நகோமி சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன். சிறுமைப்பட்டவளை போலானேன். வறுமை, சாப்பாடு இல்ல, தோத்திரம் வெறுமை, ஒண்ணு இல்ல, மாத்திரமல்ல சிறுமை. எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு வர்றான். நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. நகோமி என்றால் இன்பம் என்று அர்த்தம். நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. மாறா என்றால் கசப்பு. ஆக இன்பமான என் வாழ்க்கை இப்பொழுது கசப்பாய் போனது. ஆகவே தயவு செய்து இஸ்ரவேல் ஜனங்களே, பெத்லகேம் ஊரார் மக்களே, என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள். காரணம், ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார். நான் வெறுமையாய் திரும்ப வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் வறுமையோடு வந்திருக்கிறேன். ஆகவே இப்படி அழைக்காதீர்கள் என்று அங்கலாய்ப்போடு கூட 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் சூழ்நிலையை விளக்கமாய் எடுத்து கூறுகிறாள். தொடர்ந்து கவனிப்போம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவருடைய 2 மருமக்கமார்கள் தோத்திரம். ஒருபால் ரூத். ரூத் என்றால் நட்பு என்று சொன்னேன். தோத்திரம் நட்பு. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு நன்மை உண்டாகும். யோபு சொல்லுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே, அவரோடு கூட பழகி, ஆண்டவரோடு கூட பழகி, அவரோடு கூட உறவு கொண்டு, அவரோடு கூட சமாதானமாய் நீங்கள் இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அப்ப 3 பேரும் மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு டிராவல் பண்ணி வருகிற வழியில நகோமி சொல்லுகிறாள். நகோமி மாமியார், ரூத் மருமகள், ஒருபால் மருமகள். இப்ப எஞ்சி இருக்கிறது 3 பெண்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. போனது 6 பேர், திரும்ப வந்தது 3 பேர். இருக்கீங்களா? இப்ப 3 பேர் திரும்ப வரும்போது வழியில ஒரு நல்ல ஸ்தோத்திர மாமியார் பாருங்க நகோமி. அவர் சொல்றா, 2 மருமக்கமார்களை பார்த்து, தயவு செய்து நீங்க உங்க சொந்த வீட்டுக்கு போயிருங்க, அங்க போய் யாராவது திருமணம் முடிச்சு நீங்க நல்லா இருங்க. தோத்திரம், இனி உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பற அளவுக்கு என்னுடைய எதிர்காலம் இல்லை, என் புருஷனும் மரித்து போறான். ஆக தயவு செய்து உங்கள் வழியை போய்விடுங்கள் என்று இருவருக்கு முத்தமிட்டு தோத்திரம் அவர்களை வழி அனுப்புகிறாள். தோத்திரம் ஒருபால் என்கிறதான மருமகளும் ரூத் என்கிற மருமகளும் இருவரும் சத்தமிட்டு அழுகிறார்கள். ஆனால் தோத்திரனுடைய 10வது வசனத்தை 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போனா தோத்திரன் நகோமிக்கு கிடைச்சது பெரிய ஆசீர்வாதம் இல்லை. கவனிக்கிறோம். வெறுமைதான் மிஞ்சது, வறுமைதான் வந்துச்சு, சிறுமைதான் வந்துச்சு. சில சமயம் சில நேரங்களில் அநேகர் நினைப்பது எப்படி ஆகணும், கொஞ்சம் தள்ளி போயிட்டா அல்லது இப்படி செஞ்சா இங்க போயிட்டா நம்ம சுகமா இருந்துடலாம், வாழ்ந்துடலான்னு. அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, முக்காலங்களையும் அறிந்த ஆண்டவர் ஒருவன் அப்படியே ஆண்டு வைக்க மாட்டார். தோத்திரம், ஒருவன் அப்படியே கஷ்டப்பட விட மாட்டார். நிச்சயமா பெத்லகேம்ல அப்படியே பஞ்சம் தொடரல. திருப்பியும் பைபிள் வாசிக்கிறோம், அதனுடைய 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் அருளினார். முதல் வசனத்தை சொல்லுது, அங்க பஞ்சம் உண்டானது. 5 வசனத்துக்கு பிறகு சீக்கிரமாய் என் ஆண்டவர் பெத்லகேமில பஞ்சத்தை மாற்றி போட்டார், தமது ஜனங்களுக்கு ஆகாரத்தை அருளினார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில இருக்கிற குறைவு, பஞ்சம், தோத்திர பற்றாக்குறையில கொஞ்ச நாள் தான். நிச்சயமாய் திரும்பவும் ஆண்டவர் எனக்கு ஆகாரம் அருளுவார். நிச்சயம் ஆண்டவரின் குறைவுகளை நிறைவாக்குவார். நிச்சயம் தேவைகளை சந்திப்பார். இந்த பெத்லகேமிலேயே நான் தங்கியிருப்பேன். அப்பத்தின் வீடாகிய தேவ சமூகத்திலேயே, தேவ பிரசன்னத்திலேயே நான் தங்கியிருப்பேன். அல்லேலூயா. நான் மோவாப்புக்கு போக மாட்டேன். நான் மோவாப்புக்கு போக மாட்டேன். ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களுக்கு இடங்களுக்கு நான் செல்வது இல்லை என்ற தீர்மானத்தோடு நாம் இருப்போமானால் நிச்சயமாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தபடி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். நிச்சயமா ஆண்டவர் நம்மை சந்திப்பார், நமக்கு ஆகாரம் அருளுவார், நமக்கு அற்புதங்களை செய்வார், நமக்கு மாற்றங்களை தருவார், நம் பலவீனங்களை கர்த்தர் சுகமாக்குவார், நம்முடைய பற்றாக்குறையை மாற்றுவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, தேவ சபையே, மோவாப்புக்கு போக கூடாது. தேவன் வெறுக்கிற இடங்களுக்கு செல்லக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் பக்தன் எழுதுகிறான், துன்பார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிலுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அல்லேலூயா. நாம செய்வதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும். தோத்திரம். ஆண்டவர் சமூகத்திலே அப்பத்தின் விட பெத்லகேமை விட்டு, சபையை விட்டு, தேவ வசனத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பக்தி வாழ்க்கையை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகுவது நிச்சயமாய் வெறுமையையும் வறுமையையும் சிறுமையுமே கொண்டு வருகிறது என்பதை இந்த புத்தகத்தின் மூலம், விசேஷமாய் நகோமியினுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இருவரும் மூவரும் பிரயாணப்பட்டு வருகிற நேரத்தில் ஒருபால் தன்னுடைய மாமியை விட்டு தன் வழியே போய்விடுகிறாள். ஆனால் ரூத்தோ தன் மாமியாக நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் விடாம பற்றி கொள்ளுகிற ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். யாரெல்லாம் ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிறோமோ நிச்சயமாய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஆண்டவர் எனக்காக சூழ்நிலையை மாற்றவர் நல்லவராய் இருக்கிறார். எனக்காக காலங்களை மாற்றவர் நல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக சில மனிதர்களை மாற்றுவார். உங்கள் ஓனர் உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். நீங்க சந்திக்க நபர்களிடத்தில் கர்த்தர் இடைப்படுவார். உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வார். விடாமல் ரூத் தன் மாமியை பற்றி கொண்டாள். ஆனா நகோமி போய் சொல்றார், ரூத்த வேண்டாம், நீ போயிரு, உனக்கு எதிர்காலம் என்கிட்ட வந்து நீ எதிர்காலம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ தயவு செய்து போயிடு. ஆனா ரூத்தோ நகோமியை பற்றி கொள்ளுகிறாள். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு வழுவாத இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. காற்றடிக்கும் புயல் அடிக்கட்டும், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும், ஆடாலும் என் படைகளே அவர் இருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை கடக்கும்போது நோடு இருப்பேன், ஆறுகளை கடக்குவது அவைகள் உண்மையில் புரளுவதில் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூடவே பயணிக்கிறார். யோசேப்பு தோத்திரம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். 13 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது யோசேப்போட கர்த்தர் இருந்தார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமா இந்த சூழலில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். இந்த அவமானத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக சமயங்களில் பிசாசுடைய கண்களை மறைத்து விசுவாசத்தை விட்டு வழுவி தேவனை விட்டு சோரம் போகதான அப்படி அவ்வளவு நிலையை நமக்குள்ளாய் கொண்டு வர விரும்புகிறான். அவன் தந்தரிக்கிறான், அவன் யோசிக்கிறான். அதற்கு இடம் கொடாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். சரி, வந்தாயிற்று. இங்க பெத்லகேம்ல அறுப்பு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கோதுமை விளைஞ்சு அறுப்பு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நகோமி சொல்றா ரூத்தை பார்த்து, தோத்திரம் நீ என்கிட்ட வந்துட்ட. 3ஆம் அதிகாரம் சொல்லுது, மாமியாக நகோமி அவளை நோக்கி, மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. யாரு சொல்றா? ஒரு மாமியார் சொல்றா தன் மருமகளை பார்த்து, இப்படி தேசத்தில் இருக்கும்னா நிச்சயமா எல்லா குடும்பங்களும் சமாதானமா இருக்கும். இப்படி ஒரு மாமியார் எல்லார் வீட்டில் இருப்பாங்கன்னா நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இங்க மாமியார் சொல்றா ரூத்தை பார்த்து, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ நல்லா இருக்குன்னு சொல்லி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் தேடி தராமல் இருப்பேன்னு சொல்லி சில நடவடிக்கைகளை, சில முயற்சிகளை மேற்கொள்ளுகிறாள். கடந்து போகட்டும். கவனிக்கிறோம், ஒரு மாமியார் தன் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறாள். காரணம், ஒருபால் நகோமி விட்டு போய்விட்டாள், ஆனால் ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். இப்ப நகோமி யோசிக்கிறாள், என்னை நம்பி வந்த இவளுக்கு இவளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வீசுவதற்கு நான் முயற்சி எடுக்காமல் இருப்பேனோ என்று ஒரு வைராக்கியம் கொள்ளுகிறான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு மாமியாரை நம்பி பின்னாடி போன ரூத்துக்கே ஸ்தோத்திரம் இப்படி ஒரு வார்த்தை கிடைக்கும்னா, உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் சொல்றாங்க, உனக்கு நல்ல வாழ்க்கை தேடித்தராமல் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவரையே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு எனக்கும் அவர் நமக்கு பலனை தராமல் இருப்பாரா? ஆண்டவரே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு எனக்கும் அவர் நன்மையை தராமல் இருப்பாரா? எத்தனையோ சூழ்நிலைகள், போராட்டங்கள், குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, ஆனால் நீங்கள் ஓடி போகவில்லையே. எத்தனையோ பலவீனங்கள், சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தனைகள், குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததே, நீங்கள் ஆனால் தேவனை விட்டு சோர போகவில்லையே. தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறபடி இந்த மூத்த குமாரனை போல தோத்திரம் அவரோடு கூட வல்லவா நீங்களும் நானும் இருக்கிறோம்.
அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. எப்படி கைவிடுவேன்? அநேகர் போயிட்டாங்க, அநேகர் ஆண்டவர்கிட்ட சோரம் போயாச்சு. தோத்திரம் வருவேன்னு சொன்னவங்க எல்லாம் வரல. ரெண்டு பேருமே பிராமிஸ் பண்ணாங்க, நகோமியை பார்த்து, உன் பின்னாடி தான் நாங்க வருவோம்னு பிராமிஸ் பண்ணாங்க. தோத்திரம். ஆனா தான் வாக்குறுதியை கொடுத்தபடி ஒருபால் நடக்கல. ஆனால் ரூத் சொல்றா பாருங்க, தோத்திரம், அதனுடைய 2ஆம் அத்தியாயத்துல, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்து நானும் மரணம் அடைந்து அங்கு அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றுமை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றான். அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அங்க ரூத் சொல்றாங்க பாருங்க, நகோமியை பார்த்து. இல்ல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்க போவீரோ அங்கே நானும் வருவேன். இதை குறிச்சு பேசாதீங்க. மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கும் ஒழிய வேற எதுவும் நம்மை பிரிக்காது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான் தன்னுடைய நிருபத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, வேறெந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, இந்த கஷ்டமெல்லாம் நான் ஆண்டவரை விட்டு பிரிச்சுன்னு நினைக்கிறியா? தோத்திரும். அவன் ஒரு சவால் விடுகிறார் பவுல், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த உலக காரியங்கள், உலக கவலைகள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்காத அளவுக்கு தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒருவேளை நகோமி போல, எலிமெலேக்கை போல அவசரப்பட்டு பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போவோமானால், ஸ்தோத்திரம், கிடைத்தது என்ன? வெறுமை. கிடைத்தது என்ன? வறுமை. கிடைத்தது என்ன? சிறுமை. ஆனாலும் தோத்திரம், நகோமிக்கு தோத்திரம் ஒரு உணர்வு வந்தது, ஒரு கேள்வி வந்தது. தன்னுடைய சொந்த தேசத்தில் பெத்லகேமில் இப்பொழுது ஆகாரம் உண்டாயிற்று என்று கேள்விப்பட்ட உடனே எழுந்து திரும்பவுமாய் பெத்லகேமுக்கு வருகிறாள். ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும், ஒருவேளை நாம் இல்ல ஆண்டவரே என்னை மன்னியும், நான் அவசரப்பட்டு விட்டேன், உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன், வேதம் வாசிப்பதை மறந்து விட்டேன், பக்தியாய் வாழ்வதை விட்டுவிட்டேன், என் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் உம்மை விட்டு தூரம் செல்ல காரணமாயிற்று, ஆகவே இப்பொழுது நான் திரும்பவுமாய் அண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லுவோமானால், நிச்சயமாய் அந்த பெத்லகேமில் மீண்டுமாய் ஒரு நகோமிக்கும் ரூத்துக்கும் ஒரு வாழ்க்கை கிடைத்தது போல நமக்கு ஒரு புதிய வாழ்வை தர கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வலிமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரூத் சொல்றாங்க, மரணம் தான் நம்மை பிரிக்கும், அது வரைக்கும் விட்டு பிரிய மாட்டேன். ஆண்டவரோடு கூட வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் தேவனை விட்டு விலகாது இறுதி நமக்கு தேவை. பக்தன் சொல்லுகிறான், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், மரிக்கு பரியந்தம் அதை மறுக்காமல் எனக்கு தாரும், ஐஸ்வர்யத்தின் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதரும், பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று விண்ணப்பம் செய்கிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமேன். எவ்வளவு பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமா, ஸ்தோத்திரம். அப்படின்னா அருவருப்பு. ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களுக்கு செல்வது நமக்கு குறைவையும் வெறுமையும் வறுமையுமே தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படியான என்ன செய்வது? கொஞ்சம் பொறுத்திருக்க காத்திருக்க வேண்டும் என்பதையே நமக்கு வேதம் திட்டமாய் போதிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகைகள் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, பைபிள் சொல்லுது, இப்படியெல்லாம் நடந்துட்டு கடைசியில மாமியார் சொன்னபடி மாமியார் சில காரியங்களை சொல்றாங்க. நகோமி அதன்படியே செய்யறா. அவ வந்த வயல், ஒரு வயலுக்கு பொறுக்க போறா, கோதுமை சிந்த விடுகிறத, அந்த வயல்ல சிந்தி இருக்கிற மணிகளை பொறுக்க போறா. அங்க ஒரு போவாஸ் என்கிற மனுஷனை சந்திக்கிறா. அவர் சொன்ன வார்த்தை தான் 11வது வசனத்தை வாசிச்சோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 3:11. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இன்னொரு வாசிப்போம். அதுக்கு தான் ஒரு தெய்வமா இருக்கார். இன்னும் வேதம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். நமக்கு இது கேட்கும்போது விசுவாசம் வரல. பார்த்தீங்களா? நமக்கே டவுட்டா இருக்கு, அவர் எங்க செய்வாருன்னு நமக்கு டவுட்டா இருக்கு.
இருக்கீங்களா? வெரி குட், பரவாயில்ல. உண்மையை சொன்ன கத்துருவாங்க, ஆசீர்வதிப்பார். அப்படியே தோத்துரு ஒண்ணுமே அப்படியே இல்லை இல்லை நானும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி முகத்தை கட்டிட்டு இருந்தா ஆண்டு அப்படியே எல்லாம் இல்லை. இருக்கீங்களா? நம்ம எப்பவுமே யதார்த்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே ரியலா இருக்கணும். அப்போ நமக்கு சந்தேகமாக தான் இருக்கு. எப்படியும் வேண்டதெல்லாம் பெரிய விஷயமே, அல்லது கொடுப்பதற்கு அல்லது அது நடப்பதற்கு என் வாழ்க்கையில சூழ்நிலை இல்லையே, அப்படி நடப்பதற்கு என் வாழ்க்கையில தோத்திரம் சூழ்நிலை அப்படி இல்லையே, காத்தும் இல்லையே, மழை இல்லையே, பள்ளத்தாக்கு எங்க நிரம்பும், ஒரு தொட்டி நிரம்புனா கூட பரவாயில்ல. நமக்கு இருக்கிற தேவை பள்ளத்தாக்கு. உங்களுக்கு புரியல? 1500 தந்துருவாருன்னு நம்ம நம்பிடுவோம். 5 லட்சம் வேணும்னா நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 5 லட்சம் தருவாரா? அது எப்படி முடியும்? ஏன்னா நம்ம வாங்குற சம்பளம் 5000 தானே. இருக்கீங்களா? லேலூயா, தோத்திரம். நம்ம சூழ்நிலைக்கு நாம எதிர்பார்க்கிற சூழ்நிலை தோத்திரம் வேற மாதிரி இருக்கு, நடக்கிற சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. தோத்திரம் ஆக நம்புவதற்கு நமக்கு முடியல, விசுவாசிப்பதுக்கு முடியல. தோத்திரம். ஆனா ரூத்து பாருங்க, நகோமி சொல்றா, தயவு செய்து போயிரு, என்னை விட்டு போயிரு, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருமா. ஆனா ரூத்து சொல்றேன், மரணமே இல்லாமல் உமை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. ஒரு விசுவாசத்தை நாம் இன்னைக்கு அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, உமது வருக அல்லது எங்க மரணம் தான் உமை விட்டு பிரிக்கணும் ஒழிய வேற எந்த காரியம் உமை விட்டு பிரிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். கை தூக்குங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமா, இந்த உலக காரியத்துக்காக இந்த பஞ்சத்தை பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து, இந்த கடனை பார்த்து, இந்த பலவீனத்தை பார்த்து, என எதிர்க்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து, எனக்கு எதிராக இருக்கிற இந்த சத்துருக்களை பார்த்து, என்ன ஏளனமா பேசுகிற மனுஷர்களை பார்த்து உண்மை விட மாட்டான் ஆண்டவரே. இதற்காக நான் உண்மை விட போறதில்ல. ரூத் அதான் சொன்னா, அதெல்லாம் முடியாது, உண்மை நான் விட போறதில்ல. இல்லப்பா, உனக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, உண்மை விட மாட்டேன். இல்ல, அது கூட சாதமான சூழ்நிலை இல்ல, உண்மை விட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ என்ன செய்தாலும் செய்யாவிட்டால் உண்மை விடுவதில்லை ஆண்டவரே, நான் உண்மை விடுவதில்லை ஆண்டவரே. யாக்கோப்பு சொன்னார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடே. யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? யாக்கோப்பு யாரு? சீக்கிரம் என்ன பார்த்து பேசுங்க. யாக்கோப்பு யாரு? யாக்கோப்புன்னா என்ன? எத்தன் திருடன், அப்பாவை ஏமாத்திட்டு வந்தான். அண்ணனே ஒரு சாப்பாட்டுக்காக, அண்ணன் தானே ஏசா, அவ என்ன கேட்டா தப்பா? சாப்பாடு தானே பசிக்குதுன்னு கேட்டான். யாக்கோப்பு பாருங்க எவ்வளவு தந்திரமானவன். நீங்க என்ன கவனிக்கிறீங்க? யாக்கோப்பு மிக தந்திரமா, அவனுக்கு பசி நேரம் பார்த்து, உனக்கு பசிக்குதா அப்பன்னா ஒன்னு செய், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துரு. எவ்வளவு தந்திரமா அண்ணனை ஏமாத்திட்டான் பாருங்க. இருக்கீங்களா? அதோட விட்டானா யாக்கோபு? போய் ஆட்டு மயிர மிருகத்துடைய தோலை போர்த்துக்கிட்டு ஈசா கிட்ட போய் சொல்றான், நான் தாயா ஏசான்னு போய் சொல்றான் வாய்க்கூசாம. லேலூயா. ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போன யாக்கோப்பு இங்க தனித்து போராடுகிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஒரு ஏமாற்றுக்காரனுக்கு, ஒரு எத்தனுக்கு தன் தகப்பனை, தன் அண்ணனை ஏமாற்றி யாக்கோப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் தோத்திரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. நான் நம்புறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை யாக்கோப்பு விட நம்ம பெரிய ஆள் இல்லாட்டாலும் கூட தோத்திரம், நாம் தவறு செய்தா, தப்பு செய்தா, அந்த தவறுக்காக நாம் தோத்திரம் மனம் வருந்துகிற ஒரு நல்ல ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமா, வெரி குட். இப்படிதான் இருக்கணும். தப்பு செஞ்சா, தப்பு செய்யாத மனுஷன் இல்லை, ஆனா செஞ்சுட்டா ஐயோ நான் இப்படி செய்துட்டேனேன்னு சொல்லி நம்ம மனம் வருந்துகிற ஆட்களா நாம் இருக்கிறோம். அன்று பார்த்தாரு, நீ திருடப்பா, எத்தப்பா. அவன் சொல்றான், அது இருக்கட்டு ஆண்டவரே, இப்பொழுது ஏசா என்னை துரத்தி வருகிறான், எனக்கு எதிராய் வருகிறான், நான் மடிந்து போவேன். நான் சம்பாத்தியம் பண்ணின ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், என் மனைவிமார்கள் எல்லாரையும் அவன் தோத்திர பிடித்து விடுவான் என்று பயந்து தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. நீங்க சில சமயம் போராடதான் வேண்டும். மனுஷரோடு நீங்க போராடிதாகணும், தெய்வத்தோடு போராடிதாகணும். வாழ்க்கை என்பது போராட்டம். ஆனா வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம்.
போராட்டம் உண்டு. ஆனா இதை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், போராட்டம் உண்டுதான் மகனே மகளே, ஆனாலும் வெற்றி உனக்கு நிச்சயம். உன் வேண்டுதல் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். நீ வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்ய நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போராட்டம் உண்டு, ஆனா அதை விட பெரிய உண்மை விடுதலை உண்டு. அதை விட உண்மை சத்தியம். இன்னைக்கு விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை தட்டி எழுப்புவாராக. இன்னைக்கு நிச்சயம் ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டியதெல்லாம் நான் என்ன செய்ய போறேன். ஏன்னா நாம் கேட்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் உயிரோடு எழுந்து அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் ஜீவிக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார். இங்க நகோமி ஆலோசனை சொல்றாங்க, தோத்துரும் அதன்படி செய்யறா. இங்க ரூத்து தோத்துரும் அவள் பொறுக்க போன வயல் போவாஸ் என்கிறதான ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய நிலமா இருந்தது. அங்க போவாஸ் சொல்றாரு, தோத்திரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. மாத்திரமல்ல, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார். இங்க போவாஸ் சொல்றாரு. இங்க போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள். ரூத்து தான் நீங்கள் நானும். போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக சொல்றாங்க. இப்ப போவாஸ் சொல்றாரு, தோத்திரம் உன்னுடைய உத்தம குணத்தை நான் அறிவேன், நான் மட்டும் இல்ல நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நம்மை பற்றி நம்முடைய வீதியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நம்மோடு கூட வேலை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க, நம்ம சபையார் என்ன சொல்றாங்க, இந்த உறவுகள் என்ன சொல்லுது, தோத்திரம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? சொல்றா, நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாம் அறிவார்கள். நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க ஊராரு, உங்களை பத்தி என்ன பத்தி ஊரார் என்ன சொல்றாங்க, வீட்டார் என்ன சொல்றாங்க, குணசாலின்னு சொல்றாங்களா, நல்ல குணம் சொல்றாங்களா, முந்தின நற்குணத்தை பார்க்கலும் தோத்திரம் இந்த நற்குணம் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. வீட்டுக்காரர் இருந்தப்ப விட இப்ப இல்லை, ஆனாலும் உன் கேரக்டர் மாறல, உன் குணம் மாறல, உன் லைஃப் ஸ்டைல் மாறல, நீ அதை விட நீ ரொம்ப குணமா இருக்கிறன்னு எல்லாரும் ரூத்தை பார்த்து சொல்றாங்கன்னு சொல்லி போவாஸ் சொல்றார். எனக்கு அன்புக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இல்லை நீ குணசாலி என்பதை எல்லாரும் அறிகிறார்கள். நீ தேவனுக்கு பயப்படுகிறவள், நீ தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவன் என்பதை எல்லோரும் அறிகிறார்கள், நானும் அறிகிறேன் என்று கர்த்தர் உங்களை குறித்து எனக்கு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லி வயல்ல வந்தவளுக்கு தோத்திரம் வாட்கோதுமைய ரூத்துக்கு அளந்து போட்டு ரூத் அனுப்புறான் போவாஸ். கடைசியில தோத்திரம் அதே ரூத்த போவாஸ் திருமணம் முடிக்கிறார். தோத்திரம் அல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2:3 ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தற்செயலா நீங்க செய்யற காரியம் நற்செயலாய் மாறி போகும். அவ யதார்த்தமா நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் ஐயா நான் யதார்த்தமா இங்க போனேன், யதார்த்தமா இவங்களை கேட்டேன், யதார்த்தமா இதை செஞ்சேன், இப்படி ஒரு எதிர்காலம் இதில் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லத்தக்கதை கத்த உங்கள் வாழ்க்கை அற்புதங்க செய்வாராக. தற்செயலா போனா, யதார்த்தமா போனா அவளுக்கு அங்க எதிர்காலம் இருந்தது. ஒருவேளை நீங்க யதார்த்தமா தற்செயலா இந்த நாளில வந்திருக்கலாம், அல்லது தற்செயலா சில காரியங்களை செய்திருக்கலாம், அல்லது யதார்த்தமா சில காரியங்களை செய்ய போகலாம். யதார்த்தமா இந்த இடத்துக்கு வேலை கேட்க போனேன், யதார்த்தமா சும்மா அப்படியே போற வழியில் இவங்களை பார்க்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. அங்க ஒரு எதிர்காலத்தை கத்தனுக்கு வச்சிருப்பார், நமக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம், ஆமென்.
4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 4:15. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து 16 வசனம். இப்ப ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னா 1ஆம் அதிகாரத்துல என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொன்னா, நான் கசப்பு நிறைந்தவள், நான் வெறுமையாய் வந்தவள், நான் குறைவுள்ளவளாய் வந்தவள், சிறுமிப்பட்டு போனவள் என்று சொன்னாள். அவள் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. இப்ப எல்லாரும் அந்த தேசத்தார் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், அந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பையன்தான் ஓபேத்து. ஸ்தோத்திரம். ஓபேத் என்றால் கர்த்தருடைய வேலைக்காரன் அல்லது கர்த்தருடைய பணிவினைக்காரன் அல்லது கர்த்தரை சேவிக்கிறவன் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் இந்த ரூத்து. அதனுடைய பாட்டியாய் இருக்கிறாள் நகோமி. அவளை பார்த்து ஊரால் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், அந்த ஓபேத் உனக்கு பிறந்த அந்த பேர பையன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். பாருங்க, அங்கலாய்ப்போடு வந்தவளுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் வச்சிருந்தார். வெறுமையாய் வந்தவளுக்கு மடியில ஒரு பேர பிள்ளையை கொடுத்து கர்த்தர் இவளை சந்தோஷப்படுத்தினார். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அங்கலாய்ப்போட, ஸ்தோத்திரம், ஒருவேளை மனக்லேசத்தோட நம்ம இருப்போமானா, இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதற்கு சில காரியங்கள் மோவாப்புக்கு போயிருந்தா ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியத்திற்கு நம்முடைய கால்கள், நம்முடைய இருதயம், நம்ம சிந்தைகள் போயிருக்குமானா, இன்றைக்கு பெத்லகேமுக்கு வருவதற்கு நாம் தீவிரித்து வருவோமானால் நமக்கு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு அறுவடை உண்டு, நமக்கு தானியம் உண்டு, நமக்கு அங்கே மிகப்பெரிய சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யதார்த்தமா போன அந்த வயல் ரூத்துக்கு அங்க ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அங்க ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வளமான வாழ்க்கை அமைந்தது. நமக்கு தெரியாது, நீங்க பிளான் பண்ணி பண்றதெல்லாம் வாய்க்காது, வாய்க்காம போகலாம், வாய்க்கலாம். ஆனா நீங்க யதார்த்தமா தேவன் சொல்லுகிறபடி யதார்த்தமா தற்செயலா செய்யற காரியத்துல ஆண்டவர் எதிர்காலத்தை வைத்திருப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். இவ பிளான் பண்ணி எல்லாம் போகல. அது இவளுக்கு தெரியாது. நாம பொறுக்கிற வயல், அதாவது ஸ்தோத்திர கோதுமை அறுப்பு முடிச்ச உடனே ஸ்தோத்திரம் சில மணிகள் சிந்தும் இல்ல, சில மணிகள் எல்லாம் சிந்தும் இல்ல, அதை பொறுக்கிக்கலாம். அப்படித்தானே? காட்டுல எல்லாம் போகும்போது ஸ்தோத்திரம் அதை பொறுக்கிக்க யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம பொறுக்கிக்கலாம். அப்படி பொறுக்க போன வாழ்க்கையில ஸ்தோத்திர ரூத்து வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அந்த வயல் போவாசுடைய வயலா இருந்துச்சு. அந்த போவாஸ் தான் தனக்கு கணவனா மாறுவான்னு ரூத்துக்கு தெரியாம இருந்துச்சு. நமக்கு தெரியாது, பிற்காலத்துல கர்த்தர் நமக்கு பெரிய நன்மை வச்சிருக்காரு என்பது நமக்கு தெரியாது. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம இப்ப நடக்கிறதையே பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும், என் மகளே, என் மகனே, அவரே அடைக்கலமாய் வந்த உனக்கு உங்களுக்கும் அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் வாழ்த்துகிறான். அவரையே அடைக்கலமாய் வந்த உனக்கு இல்ல, இனி ஆண்டவர் போதும், இனி இயேசுவை தவிர வேறு எதையும் நாம் சேவிப்பதில்லை. தோத்தர் என்ன ஆனாலும் வேதத்தை விடுவதில்லை, என்ன சூழ்நிலை ஆராதனை விடுவதில்லை, எந்த சூழ்நிலையும் தேவ ஐக்கியத்தை விடுவதில்லை என்று சொல்லி தீர்மானம் எடுத்த நகோமியை போல, ரூத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறும் பட்சத்தில் நிச்சயமாகவே தற்செயலாய் சந்திக்கிற காரியங்களிலே மிகப்பெரிய எதிர்காலத்தை கத்த வச்சிருப்பார். என்ன வேணா பிசாசு பிளான் பண்ணட்டும், சத்துரு திட்டமிடட்டும், உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களை வீழ்த்தும்படியாய் சதி திட்டம் போடட்டும். நடந்தது என்ன? தோத்தன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் மகா பெரிய திட்டம் தீட்டினான். 50 முழ தூக்கு மரத்தை செய்வித்தான். அவனை மாத்திரமல்ல, அவருடைய யூத குலம் முழுவதையும் அழிக்க திட்டமிட்டான். ஆனால் நடந்த காரியம் என்ன? தோத்திரம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. நமக்கு காரியம் மாறுதலாய் முடிய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற, என்னுடைய வெறுமையை நிறைவாய் மாற்ற என் ஆண்டவர் நமக்குள்ளாய் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்திரம் வேணும், ஒரு ஸ்திரத்தன்மை வேணும். இல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை
பிரிக்க எவராலும் முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவராலும் என்னை பிரிக்க முடியாது. நான் நகோமியை விடமாட்டேன் என்று ரூத் சொன்னது போல இன்றைக்கு நீங்களும் நானும், இல்ல ஆண்டவரே நான் உம்மை விடுவதில்லை ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற வரையும் உம்மை விடுவதில்லை ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என் வாழ்க்கை எவ்வளவு பள்ளத்தாக்குகள் வந்தாலும் எவ்வளவு குறைவுகள் வந்து உம்மை நான் விடுவதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமானா உங்களுக்கே தெரியாத ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கத்த வச்சிருப்பார். ரூத் கனவளையும் நினைக்கல, இவன் நினைச்சான் பிழைக்க வந்தா தோத்திரம். மோவாபிய பெண், அருவருக்கப்பட்ட சந்ததியில வந்தவள் இந்த ரூத்து. இவளுக்கு கனவளையும் நினைக்கல போவாசுக்கு வாழ்க்கப்படுவோன்னு. இவ கனவுலையும் நினைக்கல ஒரு பெரிய செல்வ சீமானுக்கு நான் வாழ்க்கப்படுவேன்னு. இவன் நினைக்கல என் வாழ்க்கையில ஒரு ஓபேத்தை பிறப்பான். இவன் கனவுலும் நினைக்கல. இவன் நினைக்கல என் சந்ததியில ஈசாய் பிறப்பார்னு நினைக்கல. இவன் நினைக்கல என் சந்ததியில தாவீது பிறப்பார் நினைக்கல. இவன் நினைக்கல என் சந்ததியில இயேசு பிறப்பார் நினைக்கல. உங்களுக்கு தெரியுமா, உங்களை யார் ஆகாதுன்னு தள்ளுறாங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, எங்க வெறுக்கப்பட்டீங்களோ, அங்கேயே அங்கேயே நான் உங்கள் தலையை உயர்த்த இன்றைக்கு கர்த்தர் உங்களை கரத்தை பிடிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க மோவாபிய பெண், இவ அருவருக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளை. பைபிள் சொல்லுது ஆகாதுன்னு கல்லுதான் தலைக்கு மூளைக்கெல்லாம் மாறும். யாரெல்லாம் நம்மை ஆகாதுன்னு சொல்றானோ அந்த இடத்திலே கர்த்தர் வச்சு நம்மை உயர்த்தவர் நல்லவரா இருக்கிறார். இங்க ஆண்டவர் பாருங்க ஒரு சத்தியத்தை சொல்றாரு. தோத்திரம் தேசம் முழுவதும் எல்லா பக்கம் மோவாப்புன்னா ஆகாதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆகாதுன்னு சொன்னா, ஆனா அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்தார். ஸ்தோத்திரம். உங்கள் சந்ததிகளை வாழ வைக்க விரும்புகிறார். உங்கள் எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் தோத்திரம், மோவாப்புக்கு போக கூடாது. அப்படியே தெரியாம போயிட்டாலும் உடனே வேகமா திரும்பி வந்துடணும். ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் ஏதாவது வாழ்க்கையில் இருக்குன்னு செய்துட்டோம்னா தோத்திரம் அங்கேயே தோத்திரம் சஞ்சரிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கேயே செட்டில் ஆக கூடாது. அதே சுகமா இருக்குன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு ஒரு தெரியுமா, கடல் நீர் எவ்வளவு நிறைய இருந்தாலும் அதை குடிக்க முடியாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். மோவாப்ல வாழ்க்கை இல்ல, பெத்லகேம்ல தான் வாழ்க்கை இருக்கு. ஆண்டு கட்டதான் நமக்கு எதிர்காலம் இருக்கு. தெய்வத்திட்டு தான் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தாவை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை. நான் சொல்லுவேன், கொஞ்ச நாள் தான் இந்த பஞ்சம், கொஞ்ச நாள் தான் இந்த குறைவு. திரும்ப ஆகாரம் உண்டாகும், திரும்ப ஆசீர்வாதம் உண்டாகும், திரும்ப சுகம் உண்டாகும், திரும்ப வாழ்க்கை உண்டாகும், திரும்ப உங்க வாழ்க்கை மலரும், திரும்ப நீங்க வாழ்க்கையில மேல வருவீங்க, திரும்ப கர்த்தர் உங்களை உயர்த்துவா. சகோதரா சகோதரி சீக்கிரம் திரும்பி வா. பெத்லகேமுக்கு திரும்பி வா. தேவ சன்னதிக்கு திரும்பி வா. இதை பார்த்துக்கொண்டு அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சீக்கிரம் தேவனுக்கு திரும்பி வா. நீ தற்செயலாய் செய்கிற காரியத்தில் தேவன் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிற என்பதை நீயும் அறிவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, ஆதி முதற்கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆண்டு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உங்களை உயர்த்தவர் நல்லவராய் இருக்கிறார். நினைத்து பார்க்காத விதத்தில் அற்புதம் செய்வர் நல்லவராய் இருக்கிறார்.